ப்ரெட் இருக்குது. சரி, ப்ரெட் ஹல்வா செஞ்சிடலாமா? இது செய்யறதுக்கு மொத்தம் 10 நிமிஷம் தாங்க ஆகும். இப்போ இந்த ப்ரெட்டில் உள்ள சைடில் லேயர்ஸ் இருப்பாங்க, அது தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க பீசஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ரிஃபைண்ட் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல ப்ரெட் பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு 1 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு ப்ரெட்டு வந்து அப்சர்வ் ஆகி வந்துருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு 1/2 கப் சுகர், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் வரும், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கீ, மொத்தம் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கீ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்த ஆயில் கீ எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.